இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழ் கட்சிகள் சார்பிலே நாங்கள் சந்தித்து கலந்துரையாடினோம். மிக முக்கியமான ஒரு கருத்தை ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு, ஸ்ரீதரன கையை பிடித்து கொண்டும் எப்படி தான் சொன்னார், உங்களுடைய கட்சிகள் அதிகரித்து போய் இதை பறித்து ஒரு அளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என்று கையை பிடிச்சி கொண்டு தான் சொன்னார். அதில் இருந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கட்சி இருக்குது, இப்போ அவர்களுக்கும் தெரியாது போல இருக்குது. அவள் தெரியாது தான் எத்தனை கட்சி இருக்குன்னு உண்மையாக தெரியாது. அவர் சொல்கிறார் இது ஆரோக்கியமானது அல்லன்றதை உண்மையாக ஒரு ஆழ்ந்த அனுபவமுள்ள அரசியல் ஞானமுள்ள ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் உறுப்பினராக இருந்த ஒரு பெரிய அறிவாளின்ற வாயில் இருந்தவர் வருகண்டா நாங்கள் அது அவதானமாக ஆராய்ந்து பார்க்க வேணும். மக்கள் மத்தியில் சில குழப்பங்கள் இருக்குது. சில குழப்பங்களை நான் சொல்லக்கூடாது, இந்த கட்சியை நான் காப்பாற்ற வேணும். இன்னும் வரையில் கட்டுத்து காப்பாற்றத்தான் பார்க்குறேன். சில வில்லங்கங்களை நான் பேசினா தொந்தரவு, ஆனால் பேச மாட்டேன்ன்றதுக்காக நான் பலகீனமானவன் என்றும் இல்லை, பேசலாம். ஆக நெருங்கினால் நாங்களும் வெளிப்படையாக மக்கள் மனதில் கட்சியை பாதுகாக்க வேணும். அதனால் இப்பொழுது கட்சியை பாதுகாக்கிற நிலையில் தான் இருக்குது. அதனுடைய சில விஷயங்களை நான் மேலும் சொல்ல விரும்பலை.